இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகனேசுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 15வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தொடர்ந்து நன்றி கூறுவோம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், எரோமியா புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எரோமியாவை அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள், அவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். அவரைய இறைவாக்கினர் எரோமியா கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதிலும் இறை வார்த்தையை எடுத்துரைப்பதிலும் இறை பணி செய்வதிலும் இறைவனோடு இணைந்திருப்பதிலும் அவர் கடவுள் கொடுத்த கட்டளைகள் அவற்றை எல்லா மக்களுக்கு எடுத்துரைப்பதிலும் இறைவாக்கினர் எரேமியா தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள். பொறாமையின் காரணத்தால் இந்த குற்றம் எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்ம பொறாமப்படையில தான் இந்த குற்றம் வரும். அந்த மக்கள் எரோமியா மீது பொறாமை கொண்டார்கள், அதனால் குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள் அவர் மீது. அவர் நல்ல பணி பல பணி செஞ்சாலும் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். என்னை பத்தி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. வேற யார்கிட்ட, என் மக்கள் இப்படிலாம் என்னை நான் பணி செய்யறேன், இறை பணி செய்யறேன், உனக்காக ஊழியம் செய்யறேன், ஆனால் அவங்க என்னை பார்த்து என்ன செய்யறாங்க, என்னைய குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள், குற்றம் சாட்டுகின்றார்கள். அதனால நீ சொல்றாரு கடவுளை பார்த்து, ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை நீ கேளும், நன்மைக்கு தீமை பரிசா அப்படின்னு கேட்கிறாரு. நன்மை செய்வர்களுக்கு தீமைதான் பரிசா, இப்படிதான் நம்மளை பழித்து பேசுவார்களா, குற்றம் சாட்டுவார்களா அப்படின்னு ஆண்டவராய கடவுளை பார்த்து எரோமியா கேட்கிறாரு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நல்லது செய்யல நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க. அதற்கெல்லாம் நம்ம அஞ்சு விடக்கூடாது, கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். எப்படி எரோமியா மக்கள் அவர் நல்ல பணி செஞ்சாலும் நன்மையை செஞ்சாலும் மக்கள் அவரை குறை பார்த்தார்கள், குறை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவர் யாரிடம் மன்றாடினார்? ஆண்டவராய கடவுளும். ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை நீ கேளும், நன்மைக்கு தீமைதான் பரிசா, நான் நன்மை செய்யறேன் அதுக்கு தீமைதான் பரிசா அப்படின்னு ஆண்டவராய கடவுளை கேட்கிறாரு. ஆண்டவராய கடவுள் எரேமியாவுக்கு அருளையும் ஆசிரியம் கொடுத்து தன்னுடைய பணியை நிறைவாக செய்ய அவருக்கு அருளையும் ஆசிரியம் கொடுக்கின்றார் என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் இறைமகன் இயேசு தன்னுடைய 12 சீடர்களோடு இருக்கின்றார். அவர் நாம் எடுத்துரைக்கின்றார். எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார்கள். எருசலேமில் இறைமகன் இயேசு தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் மானிட மகள் ஒப்புவிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தி ஏளனம் செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுவார் என்பதை இன்றைய நாளில் நமக்கு சொல்கின்றார். அதே நேரத்தில் அவர் எதனால இதெல்லாம் செஞ்சாருன்னா, எதனால இந்த மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் அவரை ஏன் இப்படி ஏளனம் செஞ்சார்கள் அப்படின்னா, பொறாமை. அவர் செய்த பணி, அவர் ஆற்றிய பணியை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அதனால என்ன செஞ்சாங்க, குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள், ஏளனம் செய்கின்றார்கள், சிலுவையில் அறைகின்றார்கள் அவர் செய்த பணி. இதே போலதான் முதல் வாசகத்துல பார்த்த எரேமியா இறைவாக்கினர் அவர் செய்தனால அவரையும் குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவராய கடவுளை நோக்கி என்ன சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை என் எதிரிகளை கவனியும், அவர்கள் சொல்வதை கேளும், நன்மைக்கு தீமைதான் பரிசா அப்படின்னு கேட்கிறார். அதே போல இன்னைக்கு அவருடைய இந்த நேரத்திலையும் அவர் இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்கிறார். அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொன்னாரு, அப்பா தந்தையே உங்களுடைய சித்தமா இருந்தா இந்த துன்ப கிண்ணத்தை அகற்றும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கும் கஷ்டம் தெரியும். அந்த சிலுவையினால, அந்த பயணத்தினால, அந்த கல்வாரி பயத்தினால அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்க போதும் அவர் தெரிஞ்சது. ஆனா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார். ஆனா தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் பொறாமையால் அவருக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்தார். இன்றைய நாளில் சிறப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது முதல் வாசகம், நற்செய்தி வாசகம். நம்முடைய வாழ்க்கையில பொறாமை கொள்ளும் பொழுதுதான் நாம் ஒருவர் மற்றவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கின்றோம். இந்த பொறாமை எப்ப இருக்காதுன்னா, கடவுளுடைய
இரக்கமும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கையில இந்த பொறாமை என்ற குணம் வராது. இந்த பொறாமை இல்லாட்டினா நம்ம யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம். நம்முடைய சபையின் பாதுகாவலராக தான் சொல்றாரு, நம்ம எப்பெல்லாம் பொறாமையாக இருக்கின்றோமோ கடவுளை விட்டு நம்ம அகன்று இருக்கிறோம் அர்த்தம். பொறாமையோடு இருக்கையில கடவுளுக்கு நமக்கு உள்ள இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இந்த பொறாமையோடு இருக்கும் பொழுதுதான் இந்த குற்றம் கண்டுபிடிக்கும் மனத்தன்மை வருகின்றது. அதனால இந்த நாளை சிறப்பாக ஜெபிப்போம். இந்த பொறாமை என்ற குணம் கொண்டிருந்தால் அவற்றை அகற்றி, குற்றம் கண்டுபிடிக்கும் அந்த மனதை அகற்றி, எல்லோரோடும் உறவோடும் பாசத்தோடும் பரிவோடும் இருக்க இந்த நாளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்ம எல்லாரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் என்று வாழ்த்தப்படுவாராக. ஆமென்.